எல்லா வீடுகளுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கும், வாக்காளர்களை சந்திக்கும் பிரச்சார பயணம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 10-11 மணி நேரம் நடந்து சென்று வாக்காளர்களை சந்தித்து வருகிறோம். வாக்காளர்களிடையே மிகப்பெரிய அளவிலான எழுச்சி நிலவுகிறது. இந்த காலை கூட 6 மணிக்கு நம்முடைய சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் 700 கோடி ரூபாய் குத்தகை பாக்கி இருந்த நிலையிலும் கிண்டி ரேஸ்கோர்ஸ் என்பது சைதை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடம். 160.86 ஏக்கர் நிலப்பரப்பிலான அந்த இடத்தில் குதிரை பந்தயம் நடைபெற்று வந்தது. ஏறத்தாழ 250 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த அந்த குதிரை பந்தயத்தால் சைதை தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் பந்தயத்தில் பணமிழந்து உயிரிழந்தவர்கள் ஏராளம். பணமிழந்த காரணத்தினால் மனவளர்ச்சி குன்றிய நிலையிலும் இன்னும் அலைந்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம். இந்த நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1974 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 14ஆம் தேதி அண்ணா மேம்பாலம் அருகே ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பினார்கள். அதாவது இனிமேல் குதிரை பந்தயம் தமிழ்நாட்டில் நடக்காது என்கின்ற அறிவிப்புக்கு நினைவாக ஒரு நினைவு சின்னம் எழுப்பினார்கள். இன்றளவும் அந்த நினைவு சின்னம் சென்னையின் மையப்பகுதியில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நினைத்தது குதிரை பந்தயம் இல்லாத தமிழ்நாடு என்கின்ற வகையில் அது திட்டமிட்டார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினர் வழக்கு மன்றங்களுக்கு சென்று மீண்டும் அந்த குதிரை பந்தயத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானம் 160.86 ஏக்கர் நிலப்பரப்பிலான அந்த மைதானத்திற்கு குத்தகை பாக்கியாக மட்டும் 700 கோடி இருந்தது. எனவே உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்களுக்கு சென்று சட்டப்பூர்வமான ஆணைகளை பெற்று அந்த நிலத்தை இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கிறார்கள். அந்த 160.86 ஏக்கர் நிலத்தை மீட்டெடுத்து 118 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்கு பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். அதில் முதல் கட்டமாக ஒரு 25 ஏக்கரில் 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் ஜரூராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகளை இன்று காலை பார்த்தோம். அது சைதை தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய நீர் ஆதாரத்தை தருகிற ஒரு அமைப்பாகவும் இன்றைக்கு நிலவி வருகிறது. ஏற்கனவே அதில் ஒரு 6 நீர்நிலைகளை வெட்டி இருக்கிறோம். 28 கோடி லிட்டர் தண்ணீர் தேங்கும் அளவுக்கான ஒரு நீர்நிலைகளாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 118 ஏக்கரும் பசுமை பரப்பாக மாறி பசுமை பரப்பை அதிகரித்து மரங்களை ஏராளமான ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு நீர்நிலைகளை உருவாக்கி மிகப்பெரிய சுற்றுலா மையமாக உருவாக்குகிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோடு சென்னை மக்களுக்கு, குறிப்பாக சைதை மக்களுக்கு நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதும் ஒவ்வொரு பருவமழையிலும் வெள்ள பாதிப்புகளிலிருந்து மீள்வதும் என்கின்ற வகையில் அது மிகப்பெரிய அளவில் பலன் அளித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அதையும் இந்த பிரச்சார பயணத்தில் சொல்லிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொதுவாக சென்னைக்கான குடிநீர் ஆதாரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 6 நீர்நிலைகள் இருக்கிறது. போரூர் ஏரி, செம்பரப்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, பூண்டி ஏரி என்று ஒரு 6 நீர்நிலைகளில் இருந்து தான் சென்னைக்கு குடிநீர் ஆதாரம். செம்பரப்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜனால் கட்டப்பட்டது என்று சொல்வார்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்னால், 600 ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஏரிகளை தவிர்த்து புதிய ஏரிகள் ஒன்றும் சென்னைக்கான நீர்நிலை ஆதாரங்களாக இல்லை. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தேர்வாயன் கண்டிகையில் 1 TMC தண்ணீர் தேக்குகிற அளவுக்கு ஒரு ஏரியை கொண்டு வந்தார்கள். அது கேட்ச்மெண்ட் ஏரியா இல்லை. கேட்ச்மெண்ட் ஏரியாவாக இருந்தால்தான் தண்ணீர் தேங்கி நிற்கும். அது பெரிய அளவில் பயன்பாட்டிலும் இல்லை. இந்த நிலையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரத்தை மேம்படுத்துகிற வகையில், சென்னைக்கான குடிநீர் ஆதாரத்தை கூடுதலாக்குகிற வகையில் இன்றைக்கு கேளம்பாக்கம் பகுதியில் 350 கோடி மதிப்பீட்டில் 2 TMC தண்ணீர் தேங்கும் அளவுக்கு ஒரு நீர்நிலையை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் செய்த பணியை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மாநகர மக்களின் குடிநீர் தேவைக்காக அந்த நீர்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த பணிகளை எல்லாம் சைதை தொகுதி மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிற காரணத்தினால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வெள்ள பாதிப்புகளிலிருந்து சைதையை காத்து சைதாப்பேட்டைக்கு ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பூங்காவையும் அமைத்து இவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய கரங்களை வலுப்படுத்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக வாக்குகள் சேகரித்து செல்கிற போது நாங்கள் உணர்கிறோம். அந்த வகையில் இன்று காலை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த செயல் வீரர்கள் அந்த மாவட்ட தலைவர்கள் தலைமையில் அவரவர்களுடைய கட்சிகளின் கொடிகளை கரங்களில் ஏந்தி நடைபயணமாகவே மக்களை சந்தித்து சென்று கொண்டிருக்கிறோம். மாணவர்களை பயிற்சி திட்டம் நிறைய விஷயங்கள் செய்தித்துறை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வரும். திமுக தேர்தல் அறிக்கையில் இந்த டயாலிசிஸ் கல்வியாளர்கள் புற்றுநோய் கல்வி நிறைய விஷயங்களை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இது நல்ல வரவேற்பு இருக்குது. அது எப்படி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இன்னமும் செய்யப்பட வேண்டிய திட்டங்கள் என்று ஒரு 17 அறிக்கைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்று மருத்துவத்துறையை இன்னமும் கூடுதலாக இந்த புற்றுநோய் பாதிப்புகள் என்பது உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது. இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு 320 கோடியில் காஞ்சிபுரம் காரப்பாக்கம் பகுதியில் இன்றைக்கு ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை பொறுத்தவரை மிக விரைவில் இன்னும் 2 மாதங்களில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. மும்பையில் இருக்கிற டாடா கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இந்தியாவிலேயே பெரிய ஒரு ஆராய்ச்சி மையம். அதற்கு அடுத்து தென்னிந்தியாவில் பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரால் ஒரு ரிசர்ச் சென்டர் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது சமுதாய அளவில் அனைத்து மக்களையும் புற்றுநோய் பரிசோதனைகள் செய்யும் திட்டம் ஒன்றும் முதல்வர்களால் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைகளுக்கு என்று பிரத்யேகமான மையங்களும், டயாலிசிஸ் என்பது சிறுநீரக பாதிப்பு என்பது இன்றைக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற சூழலில் இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட புதிய டயாலிசிஸ் இயந்திரங்கள் மருத்துவமனைகள் வைத்து இன்றைக்கு தனியார் டயாலிசிஸுக்கு போகாத நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இதற்கு முன்னால் எல்லாம் டயாலிசிஸ் செல்ல வேண்டும் என்று சொன்னால் வாரத்திற்கு 2 முறை 3 முறை என்று வருகிற போது 10,000 8,000 வரை செலவாகி கொண்டிருந்தது. இப்போது மக்களுக்கு அந்த பாதிப்பே இல்லாமல் டயாலிசிஸ் அரசு மருத்துவமனைகளில் செய்வதும், தனியார் மருத்துவமனைகளுக்கு விரும்பி செல்பவர்களுக்கு அங்கே மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அதை அப்ளிகபிள் செய்திருப்பதும் கடந்த ஆட்சியில் மட்டும், இந்த திமுக ஆட்சியில் மட்டும்தான். அதனால் இப்போது டயாலிசிஸ் செய்து கொள்பவர்களுக்கு எந்த விதமான பொருட்செலவும் இல்லாமல் டயாலிசிஸ் செய்து வருகிறார்கள். அதை இன்னமும் மேம்படுத்துவதற்கு முதல்வர் அவர்கள் பல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். இது புதிய திராவிட மாடல் 2.0 அரசில் அது வெளிப்படவிருக்கிறது.